ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா என்னடா செடியை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க பிரம்மி. நம்ம தலைமுடிக்கெல்லாம் போடு நிறைய நற்குணங்கள் இருக்கு. நான் சொல்றது ஏதோ இவ்வளவுதான். ஆனா நான் இன்னைக்கு எதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எண்ணெய் காய்ச்ச போறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என் முடி 4 இலையா மாறிடுச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்னோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு முடி வச்சிருந்தேன். பட் ஓவர் த டைம் டியூ டு லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் தான் சொல்லுவேன். மல்டிபிள் ஹேர் ஐ மீன் லைக் வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ்னால, எனக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்னால முடியெல்லாம் குழஞ்சிருச்சு. அண்ட் அதை வந்து கொஞ்சம் இருக்கிறதையாவது தக்க வச்சுக்கணும்ல, அதனால கொஞ்சம் ஏதாவதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எங்கள் அம்மா சொல்கிற ரெசிபீஸ் தான், எங்கள் அம்மாவோட அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்த ரெசிபீஸ் தான். நான் அதை அப்பப்போ ஃபாலோ பண்ணி அப்படியே இருக்கிறது ஏதாவது அப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு பிரம்மி வந்து நான் லாஸ் ஏஞ்சலஸ் ட்ரிப் போயிட்டு வந்தப்போ என்னோட ஆண்டியோட வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன் வீடியோஸில். ஸோ அவங்க எனக்காக கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க கொடுத்து அனுப்பின பிரம்மியை நான் எப்படியோ காப்பாற்றி ஒன்று தான் இவ்வளோ தான் இருந்தது, அது எப்படியோ வச்சு வந்துருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி, பிடிச்சி வந்துருச்சு. என் வீட்டுக்காரரும் கேட்டே இருந்தாரு, எண்ணெய் காய்ச்சவே இல்லை பாப்பா, நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சது முடிஞ்சு போச்சு, நீ அடுத்த செட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு. நான் ஆனியன் டு கருவேப்பிலை இதெல்லாமே பண்ணுவேன். இந்த தடவை பிரம்மி, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே வெட்டி எடுத்துப்போம். நான் நல்லா நுணுக்க வச்சு வெட்டிட போகிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அலசிட்டு அப்புறமா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டுருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக கிரைண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாளாக வெட்டிக்கிறேன், சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பருக்கு கூட விடாமல், ஏன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறதே அதிசயங்க. அதனால் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிட்டுருக்கோம். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன், நம்ம தேவைன்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், சரிங்களா? நான் வந்து கருவேப்பிலை கூட கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு நினச்சேங்க. நம்ம வீட்டு கருவேப்பிலைங்க. நான் இது மட்டும் இல்லை, கொஞ்சம் கருவேப்பிலையுமே போட்டு அரைச்சா இன்னுமே தலைமுடிக்கு நல்லது. ஸோ அதனால கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இன்னும் ரொம்ப நல்லது. நான் இங்கே 100% இட்டாலியன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வர்ஜினாக இருக்கணும். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ண, இப்போ கோகனட் ஆயிலாக இருக்கலாம், ஆல்மண்ட் ஆயிலாக இருக்கலாம், ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம். நான் ஏன் இது யூஸ் பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரு மாதத்துல 2 மாதத்துலலாம் எங்களுக்கு குளிர் ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ குளிர் ஆரம்பிச்சிருச்சுன்னா தேங்காய் எண்ணெயாக இருந்தால் எங்களுக்கு கல் மாதிரி கட்டி ஆகிடும். அதை உருக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆலிவ் ஆயிலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கட்டி ஆகாது. தேங்காய் எண்ணெய் அதனால தான் நான் யூஸ் பண்ணல, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாங்க, கணக்கெல்லாம் இல்லை. ஒரு லிட்டர் எண்ணெய்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இனி எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் வெடிக்கும், அதனால் பார்த்து பாருங்கள். நான் லோ ஹீட், தெரியுதுங்களா, லோவஸ்ட் ஹீட் பாசிபிளில் வச்சு தான் பண்ணுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ நான் இதில் வந்து லைட் சூடு தான் இருக்குது, நான் அதில் வந்து மெதுவாக இதை ஊற்றிருப்பேன். அடுத்து வைங்களா, இனிஷியலாக மட்டும் கொஞ்சம் நேரம் அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஹீட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும். மினிமம் ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும். பொறுமையும் வேணும், இல்லாட்டினா நம்மளோட அந்த பிரம்மியோட குட் நியூட்ரிஷன்ஸு ப்ளஸ் அந்த ஆலிவ் ஆயில் இருக்கிற நல்ல இது எல்லாமே செத்து போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் லோ ஹீட்லேயே வச்சு செய்யலாம், ஓகேங்களா? அடிக்கடி மிக்ஸ் பண்ணால் போதும், இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின அந்த இது எல்லாமே வந்து அந்த மிக்சர் எல்லாமே கீழே போய் படிஞ்சிடும். இப்போ நெய் காய்ச்சும் போது கீழே போய் படியும்ல, அது மாதிரி படிஞ்சிருங்க. ஆனால் இந்த மாதிரி படிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மிக்சிங்கை அதிகப்படுத்திக்கங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கேப்பு, அப்புறம் 2 நிமிஷம் மிக்ஸ். அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் மணல் பருவம் வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க அக்கா What are you doing, Tanga? Making ice cream after that all these 3 bags. Why do you need 3 bags full, Kanape? Use this, no? Don't open that, please. Please. Here. Don't. Keep that here. I need all of this. Vandra. Use this. It's a lot of ice cream that you already have. I really need it. Okay, take it. That's fine. But you have to keep them back then in the same bags. That's so easy. That'll take it
10 minutes. ஓகே குட் ஜாப். சரி, இது ஒரு விதமான வெட் சாண்ட் மாதிரி டைப்புங்க, ட்ரையே ஆகாது. ஆனால் இது மணல் மாதிரி பாருங்களேன், எப்படி சூப்பர்ல. I love it. இது வந்து கைனடிக் சாண்ட் அப்படிம்பாங்க, அது கிடையாது. ஓகேங்களா? இது Hey guys. Hey kids. Hey kids. Hey kids. Hey kids, do you want some ice cream? Okay, what kind? Vanilla ice cream or chocolate ice cream? A syrup ice cream. I'll take the vanilla ice cream probably. Okay. மதி சரி, பயங்கரமா ஸ்கூப். Here. Okay. Like that. And now I am going. Woo! That's the circle. Good job. Like, here's your masterpiece. How many? Here's the you masterpiece. Want what? I want 3. You want 3 ice creams? Yes. Okay, you can have how much as you want. Okay, thank you. And then I'll make it and you can see it. Okay, Tango. Look how I make it. That flew. Look at. Okay, come closer, mommy. And look. Oh my god. Okay. Okay, now. Look at that. One last scoop. And then you want sprinkles, cotton candy? Yes, please. You want sprinkles? Yes. Okay. Or cotton candy? I want sprinkles. Sprinkles. Do you want cotton candy? Yeah, I can take that too. Okay, both of the same size? Oh, yes. Okay. Woohoo! That's not a good one. Oh, wait. I can take this much. And let's see how it turns out. Okay. Oh, still good. Okay, done. Done? Woohoo! Thank you, my love. You're welcome. What does your husband want? கொட்டிடுவேன் நான் உன்னை. இங்கே பாருங்க, இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே போய் செட்டில் ஆயிருந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து இப்படியே பிரிஞ்சு தரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போச்சு அப்படின்னா இது எல்லாமே ஒரு மாதிரி மணல் மாதிரி பருவத்துக்கு வந்துடும். இதெல்லாமே வந்து கிறிஸ்பியாக ஆகிடும். அது வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? என்னோடது வந்து கண்டினியூஸாக லோ ஹீட்டில் தான் இருக்குது. കളക്കണ എണ്ണയാണ്. കളിക്കണ കളി. நம்ம ஒரு 1.5 லிட்டர் கிட்ட ஊற்றுனோங்க எண்ணெய். சரியாக சொல்லணும், ஒரு 1.25 லிட்டரு. இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எனக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. தீபாவளி வருது, பட்டாசு கூட வாங்கலைன்னா எப்படிங்க? நாங்கள் எப்போவுமே வந்து இங்கே பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் இருக்கும், அங்கேயே விற்பாங்க, அங்கேயே வாங்கிடுவோம். இந்த தடவை ஃபயர் ஒர்க்ஸ் விற்கிறதுக்குன்னு ஒரு கடை இருக்கும், ஃபேண்டப் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அந்த கடைக்கு போய் பார்ப்போம். நான் இன்ன வரைக்கும் போனதில்லை. சரி, இதை வர ஃபஸ்ட் டைமாக போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நானும் அவரும் மட்டும்தான் போகிறோம். ஏன்னா பாப்புக்குட்டி கூட்டிகிட்டு போனால் அலப்புறம் தாங்காது. அதனால் அவளை இங்கே விட்டுட்டு நாங்கள் போகிறோம். பார்க்கலாம். நான் என்னமோ கடைக்குள்ளே வந்தால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி பட்டாசை செல்ஃபாக அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஊர் மாதிரியான பேர் எதுவுமே இருக்காதுங்க. வெரைட்டியான பேர், ஒன்று எப்படி வெடிக்கும்னு கூட தெரியல. ஆனால் இந்த பேங்க் ஸ்னாப்ஸ் இஸ் மை ஃபேவரெட்டுங்க. இப்போ ஆல் டைம் குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஃபேவரெட். டப்புன்னு. ஆனால் சில பட்டாசெல்லாம் அந்நியாய விலை. $80 என்ன, $200 என்ன, $400 என்ன, சும்மா விலை அந்நியாயத்துக்கு பிடிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இது பார்த்தீங்களா, இந்த ஜெண்டர் ரிவீல் பட்டாசு கூட இருந்தது. கேர்ளா பாயான்னு இங்கே வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. பாருங்கள், $300 ஆமாம். இதெல்லாம் ஒரு நியாய தர்மம் வேண்டாமாயா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் 50% ஆஃபும் இருந்தது. பட் ஸ்டில் எக்ஸ்பென்சிவ் தாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க அன்றைக்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாங்களும் எங்களோட பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லியா, நாங்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து பட்டாசெல்லாம் வச்சு கொளுத்தி கொஞ்சம்லாம் வச்சு விளையாடணும். லியாவுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, அந்த பட்டாசை பார்த்து நான்லாம் வந்து பயந்த காலம்லாம் போய் இப்போல்லாம் குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுமே இவன் இல்லைங்க, எல்லாருமே ஜாலியாக போய் விளையாடுறாங்க. அந்தளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு மேளா மாதிரி போட்டிருந்தாங்கங்க தீபாவளிக்கு. இந்த மாதிரி நல்ல ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியெல்லாம் ரீசனபிளாகவே ப்ரைஸ்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது. ஐ மீன், இது நார்மல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் இந்த சாரீ நான் எனக்குன்னு வாங்கிக்கிட்டேன். இன்னும் நல்ல கலெக்ஷன். இந்த பாருங்கள், இந்த கலம்கரி மாதிரி நிறைய கடைங்க இருந்ததுங்க.
நான் சும்மா இதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ட்ரெஸ் எனக்கு பாப்பாவுக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது 4 year old ட்ரெஸ் அப்படின்ட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, பட் couldn't பை அப்படின்ற மாதிரி. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல ரீசனபிளான ப்ரைஸ்க்கே இருந்தது. யூஸ்வலி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கெல்லாம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கவே முடியாது. ஆனால் பரவாயில்ல, லைக் சில கடைங்க அப்பவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. அப்படியே பார்த்தோமா வந்தோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. சிலதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற ப்ரைஸிங்லேயுமே வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு, அனார்கலிஸு, கிராண்ட் லெஹெங்காஸ்னால் அவ்வளோ கிராண்ட் லெஹெங்காஸு. சாரீஸ் எல்லாம் இங்கே வந்து ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டன்றனால இப்போல்லாம் ப்ளவுஸை வந்து நல்ல உள்ளுக்க இடம் விட்டு பிரின்சஸ் கட்டில் மாதிரி தைச்சிட்டு வந்துடுறாங்கங்க. ஈஸியாக சைடு பிரித்து விட்டு ஆளுங்க வந்து போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி. நான் ஹோம் குட்ஸ் போயிருந்தா இங்கே பாருங்களேன் எவ்வளோ தீபாவளிக்காக டெக்கரேஷன்ஸ் பாருங்கள். விளக்கு போன வருஷம் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் ரங்கோலி போட்ட மேட்டு வரைக்கும் இருந்தது. நான் அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே வச்சுருக்காங்கடா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இது லியாவோட ஃப்ரெண்டு, எங்கள் நெய்பர் தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த ஸ்மோக் பால்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் கம்யூனிட்டியில் செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ ஆல் இண்டியன்ஸ் எல்லாருமே ஒட்டுக்காக சேர்ந்து இந்த மாதிரி தீபாவளிக்கு பாட்லக் மாதிரி பண்ணி அப்புறமா செலிப்ரேஷன் பண்ணுறது. தீபாவளியோட லியாவோட அட்டையர் அதுதான். நான் இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தேன். நம்ம வீட்டு ரோஸ் பூத்திருந்ததுங்க. ஸோ அதை வந்து மாமியார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பறிச்சுட்டு வந்துட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னி இது உதிர்ந்து விழுந்துரும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறமா சரி கொஞ்ச நாள் பறித்து ஒரு 2 நாளுக்கு இருக்கும், விதுறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து வைக்கலான்னு வச்சாங்க. Let's say hello everyone. Bye bye. Hello. Hi. Where are you going, Kunyo? Oh, my God. 2 minutes. 2 minutes. Yeah, 1 minute. 1 minute or 2 minutes or 5 minutes, whatever. We are reaching almost. Yeah. 2 minutes. Yes, perfect. I'm Perfect. going with watch sign. Yay! I excited. I saw Grandma watch sign. Yes. Oh my goodness. I excited. Yeah. Yes. Excited. Yeah. Slide inside. Or sometime we're going to the water. 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 This side. Hello, Alex, stand here. Hi. Okay, here. Say hi. Wow. இது வந்து கிரேட் வுல்ஃப் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டோர் வாட்டர் பார்க்குங்க. நான் முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லையுமே காமிச்சிருப்பேன். நாங்கள் பல தடவை போயிருக்கோம். இங்கே அட்லாண்டாலேருந்து ஒரு 2 மணி நேரம் தான். சரி தீபாவளியாக முடிச்சுட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு நான் இந்த தடவை போல் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் லியா பாப்பாவும் அவர் மட்டும்தான் போயிருந்தாங்க. சரியான ஆட்டம் போடுவாங்க குழந்தைங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க அளவுக்கு தான் அந்த தண்ணி இருக்கும் பார்த்துக்கங்க. இண்டோர் வாட்டர் பார்க் தான், பட் சின்னதாக தான் இருக்கும். பட் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தாராளமாக போதுன்ற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மெமரிஸ் அண்ட் வேர்ஸ்ட் மெமரிஸ் இருக்கிற ஒரு இடமா நான் நினச்சிப்பேன் கிரேட் வுல்ஃப். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது வந்து இல்லவே இல்லை, வேறு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே தீபாவளி செலிப்ரேஷன்ஸு, வாட்டர் தீம் பார்க்குன்னு ஒரே கோலாகல கொண்டாட்டமாக தான் முடிஞ்சிச்சு. ட்ரை கேம்ஸுமே இருக்குங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then, bye bye.